ஸோ இதோட நம்ம திருப்பிக்கலாம் போதும். ஏன்னா ஸோ பசங்களாம் சிலம்பம் கற்றுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சிலம்பம் சொல்லி தெரியுங்களா? சிலம்பம் சொல்லி தெரியுங்களா? இல்ல இல்ல நம்ம அது பால் பேட்மிண்டன். சரி சரி ஓகே. ஹை ஸ்கூல், கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். ஓ கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமா? சரி சரி. ஹாய் ஹாய். என்னப்பா ஃபோட்டோ எடுத்து வீடியோ ரன்னிங்கில் தான் இருக்கு. என்எஸ் கேப்டன். என்எஸ் கேப்டன். என்எஸ் கேப்டன் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூடா தம்பி. பை 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 பை. பட் ஆனால் அந்த குழந்தைங்க மாதிரி யாராலையுமே இருக்க முடியாதுல்ல. ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம குழந்தைங்களாக இருக்கிற அந்த ஃபீல் வேறு, பெரியவங்களாக இருக்கிறது வேறு. ஏன்னா குழந்தைங்களாக இருக்கும்போது எந்த ஒரு கள்ள கவடம் இருக்காது, யாரோட மனசையும் நோக்கடிக்க மாட்டோம், போட்டி பொறாமை எதுவுமே இருக்காது. ஸோ அந்த குழந்தைங்கிறது வெள்ளந்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு. பிளாக்கா இருக்குதே. ஆமாம், இது பலாமரம் சீசனில் வெய்ய காலம் நிறையா இருக்குது. 1 2 3 4 5 அதுதான் பெருசாக இருக்குது அங்கே இருக்கிறது தான். ஸோ நம்ம பர்கூர்லேயும் இருக்கும், பட் ஆனால் இதுவும் அதுவும் ஒரே சைஸில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம், குழந்தைங்கள பற்றி தானே. ஸோ குழந்தைங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்க நம்மளை பார்த்த உடனே கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்துட்டு என் சேனல் நேம் கேட்குறதோ அந்த உங்கள் சேனல் நேம் என்ன அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது அந்த ஃபீல், நல்லா இருக்குது. ஏன்னா நம்மளை தெரிஞ்சு கேட்குறதுங்கிறது வேறு, தெரியாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வேற இல்லை. ஸோ அப்படிங்கும் போது உண்மையாலுமே அவங்க கேட்டது வந்து எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ குழந்தைங்க கேட்டாங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பண்ணலை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்மளே வந்து ஒரு ட்ராவலராக, ஒரு யூடியூப் வ்ளாகராக மதித்து நம்ம சேனல் நேம் கேட்டாங்கல்ல. ஸோ வீடியோ வேறு ஃபோட்டோ எடுங்க, நாங்கள் வீடியோவே ஓடிட்டு இருக்குதுடா தம்பி பாருங்கடாடாச்சு. ஸோ உண்மையாலுமே வந்துட்டு நாம் ரைடிங் ஷூட் வாங்குறோன்னு சொல்லி முடிவு பண்ணது காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக. ஏன்னா நம்ம ஸ்குவாடில் அடுத்தடுத்து நிறைய சம்பவம் நடந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம பிளாக் பெயிலோட ஆக்சிடெண்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் அடுத்து தவிர்க்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம எப்பயுமே வந்து சேஃப்டி வைஸ் வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கோம், பட் ஆனால் அதை நாமளே செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு சேஃப்டிக்காக நம்ம ரைடிங் ஷூட் வாங்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ கீழே இறக்கிட்டு இருக்கிறோம், புதுசாக கீழே இறக்கக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். பரவாயில்ல பேசுவோம். ஸோ நல்லா இருக்குல்ல, அந்த உச்சியில் போய் நின்று அங்கிருந்து கத்தணும் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கூட எடுக்காம வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே போனால் ஏதாவது தண்ணி வீட்டில் கேட்டால் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா கீழே கோயிலில் இருக்கும். கண்டிப்பாக தண்ணி கோயில் இல்லாமல் இருக்காது, கோயிலில் போய் குடிச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. ஒரு சின்ன ரைடு தான் எடுத்தேன், பட் ஆனாலும் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு நம்ம ஸோ அந்த குழந்தைங்க வந்து நம்மளை கேட்க முடியும், அது வந்து ஒரு நல்ல ஃபீல், நல்லா இருக்குது உண்மையாலுமே. ஸோ நம்ம அடுத்து வந்துட்டு ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. அதுவரை உங்களிடமிருந்து வெடிபெறுவது உங்கள் என்எஸ் கேப்டன். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க. டாடா பை பை. இங்கே பாருங்கள், அரளிப்பூ பொறிச்சு வச்சுருக்குறாங்க. தவறு, அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, சும்மா ஜஸ்ட் ஃபார் பண்ணலாம். ஆமாம், நிறையா அரளி தான் போட்டிருக்காங்க. நம்ம வரும்போதும் நிறையா வந்து அரளி. ஆனால் பனை மரங்கள் இங்கே கம்மியாக தான் இருக்குது, கீழே தான் அதிகமாக இருந்துச்சு. இங்கே பனை மரங்களே இல்லை. இருக்கு. இந்த மலைக்கும் பனை மரத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்க மாட்டிருக்கு. அதனால தான் எல்லா பக்கமும் பனை மரமாகவே இருக்குது. ஆமாம், கரெக்டான ரூட்டில் தான் இறங்குறோமா. வரும்போது இதெல்லாம் பார்த்தோமா. ஐயோ, அரளி விதையில் முளைச்ச துளசி செடியா காதல், துளசி செடியா காதல். ஓ சாவியா பண்ணலாம். சரி மக்களே, நான் நிறுத்திட்டு எல்லாத்தையும் கழட்டி வைக்கிறேன். காதலை சுமந்து கொண்டு உலகத்தில் மறைச்சால் மறையாதே, உறவின் நிழலில் நின்று கொண்டு. அங்கே ஒரு கோயில் இருக்கு பாருங்க, மேலே தெரியுதா? அங்கே ஒரு கோயில் இருக்குது.
ஐயா அது என்ன கோயிலுங்க ஐயா? பெருமா கோயில். பெருமாளுங்களா? சரி சரி. நான் வந்துட்டு ஈரோடுங்க ஐயா. ஈரோடா? ஆமாங்க. ஈரோடுக்கு அந்த பக்கம் அந்தியூர் தெரியுங்களா? அஞ்சூர். அந்தியூருக்கு முன்னாடி. அங்கே நிறைஞ்சப்பட்டாங்க. நெருஞ்சிப்பேட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க ஐயா. இங்கே கீழே அண்ணா வீட்டுக்கு வந்தேன். இங்கே இருந்தோம் ஒரு விருந்து. சரி வந்துட்டு அப்படியே மேலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெயில்லாம் எப்படி இருக்குங்க ஐயா இங்கே? வெயிலாம் பயங்கரமாக இருக்குது. ஓவர் கீழே அதே மாதிரி தான் இருக்குது, மேலேயும் இதே தான் சொல்கிறீங்க. மேலே கொஞ்சம் இப்படி மரமாட்டுக்கிறதுனால கொஞ்சம் அளவுக்கு தெரியுது. சாயங்கால நேரம் நல்லா இருக்கும். சாயங்கால நேரம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு 3-4 மணி ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. வெயில் தாண்டுக்குது, மரமாட்டம் இருக்குது. இப்போ 12-1 மணி இருந்து கொஞ்சம் வெயில் அப்படி அதிகமாக தான் அடிக்குது. கீழே மாதிரி இங்கே கொஞ்சம் அவ்வளோ தூரம் இல்லைன்னு வச்சுங்களேன். கீழெல்லாம் 110 டிகிரி அடிக்குது. 110 டிகிரி அடிக்குது. ஆமாம் அடிக்குது. ரோட்டில் போனோம்னு வைங்க, அப்படியே அண்ணல் அடித்தா கண்ணெல்லாம் எரியுது, வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் இங்கே பரவாயில்ல, கொஞ்சம் காற்று நல்லா கூலிங்காக இருக்குது. காற்று கூலிங்காக இருக்குது. இங்கே என்னங்க ஐயா ஃபேமஸ் இந்த மலையில்? இங்கே என்ன? பூ, அலர்பூ, அரளிப்பூ. அரளிப்பூ தான் ஃபேமஸ் அங்கே. ஆமாம், மலையில் அதிகமாக பனைமரம் இருக்காது, இந்த மலையில் மட்டும் இத்தனை பனைமரம் இருக்குது. எப்படி? எந்த மலையில்? அது கீழே இருக்குது. அதுதான் எப்படி இங்கே மட்டும் அத்தனை பனைமரம் இருக்கு? எப்படி முளைச்சிச்சு? எல்லாம் முன்னெல்லாம் முளைச்சிச்சு. பனைமரம் அங்கேருந்து பார்த்தா அந்த சேர்த்துக்கிட்டு அங்கே போகிறது நிறைய ஃபுல்லாக பனைமரமாக தான் இருக்குது. எல்லாம் பனைமரமாக தான் இருக்கும். விருந்துக்கு நீ ஈரோடு வந்துருங்களா? ஆமாம் ஆமாங்க. இங்கே விருந்துக்கு வந்துட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அண்ணன் விருந்து தென்னாச்சி வந்துருக்கியா? ஆமாங்க. நேற்று வந்தீங்களா? காலையில் நேற்று வந்து நான் முந்தானேத்த வந்துட்டேங்க. இன்டர்நெட் 2 நாள் இங்கே தான் இருக்குங்க. இன்னைக்கு இந்த மலையை பார்த்து வச்சு மலையை பார்த்துட்டு அப்படியே கீழே அந்த ராமானுஜர் கோயில் இருக்கு இல்லைங்க, அதையும் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் மலைக்கு இங்கே. சரி இப்போ மறுபடியும் வந்துட்டு போகலான்னு வந்தோங்க. சரிங்க ஐயா, சரி போயிட்டு வரேன். நீங்களும் வெயிட் வச்சுட்டு வரலான்னு இப்போ போயிட்டு வாங்க.